உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டிரைவர் டிரைவர் ஏய் டிரைவர், உன்னதான். என்னையா? என்ன ஒரு தடவை கூப்பிட்டா உனக்கு காது கேட்காதா? ஓ, நீங்க என்னதான் டிரைவர்னு கூப்பிட்டீங்களா? நான் கூட வேற யாரையோ கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேம்மா. ஏன், நீ டிரைவர் தானே? டிரைவரை டிரைவர்னு கூப்பிடாம பைலட் நான் கூப்பிட முடியும்? ஹே, கார் சாவியை கொடு. எங்கம்மா போறீங்க? ஏன், எங்க போறேன்னு சொன்னாதான் கார் சாவியை கொடுப்பியா? அப்படி இல்லம்மா, நீங்க எங்க போகணும்னு சொன்னீங்கன்னா நானே உங்களை டிராப் பண்ணிடுவேன்ல, அதனால தான் கேட்டேன். ஹே, நான் உன்னை டிராப் பண்ண சொல்லல, கார் சாவியை தான் கேட்டேன். கொடு. இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணும். நீங்க இப்ப கார் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நீங்க எப்ப திரும்ப வருவீங்கன்னு தெரியாது. குழந்தைங்களுக்கு வேற சாப்பாடு கொடுக்கலன்னு வைங்க, சிக்கலாயிடும். அதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. பசங்க பசி தாங்க மாட்டாங்கம்மா. நீங்க வேணும்னா கேப் பிடிச்சிட்டு போங்களேன். என்ன, நான் கேப் பிடிச்சிட்டு போணுமா? நீ என்ன கேப் பிடிச்சிட்டு போக சொல்றியா? உனக்கு என்ன திமிரு இருக்கணும்? உன்ன என்ன ஸ்வேதா இது? கொஞ்சம் கூட வயசுல பெரியவருங்கிற மரியாதை இல்லாம அடிக்க கை ஓங்குற. என்ன பழக்கம் இது? ஹலோ, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எது தேவையில்லாத விஷயம்? எங்க வீட்ல இருக்கிற ஒருத்தரை நீ அடிக்க கை ஓங்குவ, அத நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? முதல்ல அவர்கிட்ட சாரி கேளு. என்ன, ஒரு டிரைவர் கிட்ட நான் சாரி கேட்கணுமா? ஏய், அவர் உனக்கு தான் டிரைவர், எனக்கு அண்ணன். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ராமையாவும் இந்த குடும்பத்துல ஒருத்தர் தான். நீ இப்ப பண்ண காரியத்தை வேற யாராவது பண்ணிருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்க கைய கால உடைச்சிருப்ப. ஏதோ இந்து அக்காவோட தங்கச்சின்னு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா ராமையா கிட்ட சாரி கேளு. சுடரமா சுடர், அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. ஏதோ அவங்க கோவத்துல தெரியாம பண்ணிட்டாங்க, அத நம்ம பெருசு பண்ண வேணாம். என்ன இருந்தாலும் அவங்க இந்து அம்மாவோட தங்கச்சி இல்ல, அதுக்கான மரியாதைய நம்ம கொடுத்து தானே ஆகணும். இதோட விட்டுருமா. பாத்தியா, அவரை விட வயசுல நீ சின்ன பொண்ணு. அவரை அடிக்க நீ கை ஓங்கியும் உன்னை சாரி கேட்க வேண்டான்னு சொல்றாரு. அதுதான் ராமையாவோட குணம். பெரியவங்க கிட்ட இனிமேலாவது கொஞ்சம் ரெஸ்பெக்டோட நடந்துக்க கத்துக்கோ. இந்து அக்காவுக்கு தங்கச்சியா இருந்தா மட்டும் போதாது, அவங்கள மாதிரி தன்மையாவும் இருக்க பழகிக்கும். அதுதான் நீ அவங்களுக்கு கொடுக்கற மரியாதையா இருக்கும். உள்ள வாங்க ரம்யா, பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்ட, ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவாங்க. ஒரு வேலைக்காரன் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டா போற. இருடி, உனக்கு இருக்கு. மாமா. என்ன ஸ்வேதா, பேக்கோட இருக்கு? நான் இங்க இருந்து கிளம்புறேன் மாமா. கிளம்புறியா? ஏன், என்ன சொல்ற? உனக்கு இங்க இருக்க பிடிக்கலையா? சேச்சே, எனக்கு இங்க இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ஆனா இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு தான் நான் இந்த வீட்ல இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸ்வேதா, உன்னை யாராவது திட்டினாங்களா? அதெல்லாம் இப்ப எதுக்கு மாமா? நான் இந்த வீட்டுக்கு நேத்து வந்தவ. என் அக்கா வாழ்ந்த வீடுங்கறதால இங்க எல்லா விஷயத்திலயும் உரிமை எடுத்துக்க முடியாதுன்னு நான் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களை எல்லாம் பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா. அக்கா ஆசைப்பட்ட மாதிரி நான் இந்த வீட்ல இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அதே போல மத்தவங்களும் நினைக்கணும்ல. இனி இங்க செட் ஆகாது மாமா, நான் கிளம்புறேன். ஸ்வேதா நில்லு. உனக்கு யாரு என்ன சொன்னாங்க? என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. சொல்லு ஸ்வேதா. ஒன்னும் இல்ல மாமா, காலையில என் ஃப்ரெண்ட அர்ஜென்ட்டா மீட் பண்ண போகணும்னு ராமையா கிட்ட கார் கேட்டேன். சரி, அவரு தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அர்ஜென்ட்டா போகணும்னு தானே கேக்குறேன்,
ஏன் தர முடியாதுன்னு சொல்றீங்கன்னு ராமையாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஆர்குமெண்ட் போச்சு. அப்போ சுடர் அங்க வந்து என்கிட்ட ரொம்ப ஹாஷா பிஹேவ் பண்ணாங்க. என்ன அடிக்க கை ஓங்கிட்டாங்க மாமா. என்னது? என்ன சொல்ற? சுடர் உன்னை அடிக்க கை ஓங்கினாளா? ஆமா மாமா, அது எனக்கு ரொம்ப இன்சல்ட் ஆயிடுச்சு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன இருந்தாலும் இது அடுத்தவங்க வீடு தானே, நாம இனிமே இங்க இருந்தா மரியாதை சுத்தமா இருக்காதுன்னு இங்க இருந்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சுடர், சுடர், ஸ்வேதாவை அடிக்க கை ஓங்குனியா? கேக்குறேன்ல, சொல்லு. ஆமா சார். என்ன திமிரு இருக்கும் உனக்கு? ஸ்வேதா இந்துவோட தங்கச்சி. அவளை கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா? கொஞ்சம் கூட அத பத்தி யோசிக்காம அவளை நீ அடிக்க போயிருக்க. கொஞ்சம் பொறுமையா இருப்பா, என்ன நடந்ததுன்னு விசாரிக்கலாம். இதுல விசாரிக்க என்ன இருக்குமா? ஸ்வேதா என்ன தப்பு பண்ணி இருந்தாலும் இவ எப்படி அவளை அடிக்க கை ஓங்கலாம்? என்னம்மா நான் கூப்பிட நீ எதையோ எங்கேயோ பார்த்து யோசிச்சுட்டு இருக்க? அப்படி என்ன தீவிரமான யோசனை? எல்லாம் அந்த ஸ்வேதாவை பத்தி தான் ராமையா. அந்த பொண்ணை பத்தி யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? எனக்கு அவ உண்மையிலே இந்து அக்காவோட தங்கச்சி தானான்னு டவுட் வருது ராமையா. என்னம்மா சொல்றீங்க? அவங்கள கண்டுபிடிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது நம்ம எழிலையா தானே? அவர் எப்படி தப்பான ஆளை நம்ம வீட்டுக்கு கூட்டு வருவாரு? நீங்க சொல்ற லாஜிக் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஆனா எனக்கு என்னமோ இடிக்குது. ஸ்வேதாவை நல்லா கவனிச்சிங்களா? அவ பாக்குறதுக்கு கொஞ்சம் கூட நம்ம இந்து அக்கா மாதிரியே இல்ல. அதோட பழகுறதுக்கும் அவங்கள மாதிரி ஒரு நல்ல கேரக்டரும் இல்ல. அதனாலதான் ராமையா எனக்கு அவ மேல ரொம்ப டவுட்டா இருக்கு. அதெல்லாம் சரிதாம்மா. சாரதாம்மா எழுதின லெட்டரையும் அவங்க வச்சிருந்த போட்டோவையும் பார்த்து தானே எழிலேயா அந்த ஸ்வேதாவை இந்த அம்மாவோட தங்கச்சின்னு நினைச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்தாரு. அது எப்படி தப்பா இருக்கும்? நீங்க சொல்ற லாஜிக் கரெக்ட் தான் ராமையா, ஆனா எமோஷனலா திங்க் பண்ணும்போது அது தப்பா தான் தெரியுது. அந்த ஸ்வேதா ஏதாச்சும் தில்லுமுள்ளி பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பாளுன்னு எனக்கு தோணுது. மா, உங்களுக்கு வந்த சந்தேகத்தை நான் தப்புன்னு சொல்லல, ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது ஒரே ஒரு ஆதாரம் இருக்கணும்ல. இப்ப கூட நம்ம ஸ்வேதாவை இந்தம்மாவோட தங்கச்சின்னு நம்புறதுக்கு காரணமே சாரதாமா எழுதி வச்சிருந்த லெட்டரும் அவங்க டைரியில இருந்த ஸ்வேதாமாவோட போட்டோவும் தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.